Hello friends, Assalamualaikum. Hope you all are doing good. இன்னைக்கு ஸ்ரீலங்காட ஃபேமஸான சீனி சம்பல் பன் எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலான்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பன் சாஃப்டாக இருக்கட்டும் ஃப்ளஃபினஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த சூப்பரான பன் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது நம்ம அதுக்கான டோவை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு நான் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்ல உணவான வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்துக்கொள்வோம். ஆஸ் யூஷுவலாக இதில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே கூட செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஈஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த ஈஸ்ட்டும் வந்து குயிக்காக வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாமான்னு யோசிப்பீங்க. இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஃபில்லிங் வச்சு செய்கிற பண்ணுறதுனால அது டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் பட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்த்திங்கன்னா வந்து அது டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்ததுக்கு பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் அதே மாதிரி 7 கப்ஸுக்கு ஃப்ளாரும் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்தாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இப்போ ஆல்மோஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டோவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடை வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். நான் இந்த டோ வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் நம்பர் 1ல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து நம்பர் 2க்கு போட்டு இந்த டோவை செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த டோவுக்கு வந்து ஈஸ்ட் வாட்டர்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த வாட்டரில் மட்டும் இந்த டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அது பின்னாடி நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இந்த டோவை செஞ்சுக்கொள்வோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். அந்த 1 கப் வாட்டரையுமே வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த டோவை மேக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் கையை யூஸ் பண்ணி இந்த டோவை செய்கிறீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் சரி இந்த டோவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையால் இந்த மாவை பிசையும் போது இந்த வாட்டர் லெவலை வந்து கரெக்டாக நம்மளுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த ஸ்டாண்ட் மிக்சரை பொறுத்த வரைக்கும் வாட்டரை வந்து அப்படி ஜாஸ்தி ஆட் பண்ணால் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ எப்போயுமே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மாவுக்கு தேவையான வாட்டரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த டோ செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 1 கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் வாட்டர் சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். இந்த டோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஒட்டியும் ஒட்டாத அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு இந்த டோ வந்து சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரிசல்ட்டும் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு இந்த டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவை டச் பண்ணும்போது உங்கள் கையில் ஸ்டிக்காகவும் வேணும், அதே டைமில் ஸ்டிக்காகி கையோடு வராத அளவுக்கு இந்த டோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டோவை அப்படியே ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம இதுக்கான ஃபில்லிங்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துருவோம். நம்ம இனி சீனி சம்பல் பன் தான் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதில் டோ ரெடி ஆகியாச்சு. அதுக்கான ஃபில்லிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய சைஸில் 4 அனியன்ஸ் மாதிரி எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம தின் ஸ்லைஸாக கட் பண்ணும்போது அது குக்காக டைமும் குறைஞ்சி அதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முந்தி இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது நல்லா எல்லாமே சிங்கிள் பீசஸாக செப்பரேட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை இதோடய சேர்த்துட்டு இது குயிக்காக குக் ஆகிறதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சால்ட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனும் போது நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் பெருசாக ஜாஸ்தி அவங்களுக்கு காட்டாது. ஏன்னா இதில் உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் வரதுனால உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெட் பண்ணால் இந்த மெஷர்மெண்ட் கணக்கு. ஸோ நம்ம இப்போ எட் பண்ணியிருக்க இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பீசஸ் மாதிரி பட்டை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம ஃபில்லிங்க்கு தானே இந்த ஃபில்லிங் செய்கிறோம் வந்து, ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன்.
இந்த சீனி சம்பலுக்கான ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணியும் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துக்கூடிய அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்டு கலர் வந்து நல்ல அனியனோட சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கலர் வரக்காட்டியும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை குக் பண்ணி விட்டுடணும். அது பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த டிஷ்ஷை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் குக் ஆனது பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இது வந்து நம்ம குக் ஆகி முடிஞ்சு அதோட சூடு வந்து அப்படியே குறையிற டைமில் இதோட கலரும் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் இப்போ பார்க்குற டிஷ் வந்து நான் ஆற விட்டதுக்கு பின்னாடி தான் இந்த சீனி சம்பல் இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்யக்கூடிய இந்த சீனி சம்பள டேஸ்ட் இன்னுமே நல்லா வரணும்னா அதுக்கு மாசி கூட ஆட் பண்ணலாம். மாசி சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சீனி சம்பல் ஃபில்லிங்கும் வந்து ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டோ எப்படி வந்திருக்கிறத பார்த்துருவோம். டோ வந்து நல்லா டபுள் சைஸில் வந்தாச்சு. ஸோ இன்னுமே லேட் பண்ணாமல் நம்ம பன்னை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இதுக்கு முன்னாடியும் பேக்கிங் வீடியோஸில் வந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து உங்கள் டோ வந்து டபுள் சைஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி இமீடியட்டாக உங்கள் பேக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நீங்கள் லேட் ஆகும்போது அதில் டோட வந்து அந்த புளிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிரும். இந்த மாதிரி பேக்கரி ஐட்டமெல்லாம் செய்யும்போது இந்த டோ வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளார் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எந்த ரீசனுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த பவுலில் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மீடியம் சைஸில் மாதிரி பவுல்ஸாக வந்து சின்ன சின்ன பவுல்ஸாக செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையுமே வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ரோல் பண்ணி எப்படி செய்கிறன்றதை பார்த்துருவோம். இதுக்கு ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே செப்பரேட் பண்ண பவுல் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்தே இந்த பன்னை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த டோவை வந்து நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ணி எடுத்துடணும். டோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரோல் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஃபில்லிங்கை ஃபில் பண்ணதுக்கு பின்னாடி நான் வீடியோவில் எந்த மெத்தடில் காட்டுறோனோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நம்ம நார்மலாக வீட்டில் ரோல்ஸ் எல்லாம் எந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் இதையும் இந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளார் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலே இந்த எட்ஜ் வந்து சம்டைம்ஸ் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். அப்படி ஸ்டிக் ஆகலைன்னா லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா டோவையுமே வந்து இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். சீனி சம்பல் இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பன்னுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது இல்லையா, ஸோ அது எதனாலும் பார்க்கறதுனால சீனி சம்பல்னும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குன்றதுனால தான் நான் இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ இந்த டோ வந்து நம்ம இமீடியட்டாக வந்து அவனில் பேக் பண்ணாமல் இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து டவலால் கவர் பண்ணி அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். இது ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம அவனே ரெடி பண்ணிடுவோம். அவனை பொறுத்த வரைக்கும் 180°ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட் வாசம் வந்து வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னுக்கான எக் வாஷ் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முழு எக்காக வந்து ஒரு 1 எக் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பன்னும் வந்து கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் வாஷை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஒவ்வொருத்தருடைய அவனை பொறுத்து பேக்கிங் டைமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னுடைய அவனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அவன் ஹீட் ஆனதுக்கு பின்னாடி தான் இந்த ட்ரேயை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. பார்க்கறது நல்ல அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடாமல் இதை மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம டவலால் அப்படியே கவர் பண்ணி விட்டுறோம். இந்த பன் ரெசிபியெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் அது லேட் ஆகும்போது அந்த சாஃப்ட் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்போயுமே இந்த அவன்லேருந்து எடுத்த உடனே ஒரு டவலுனால கவர் பண்ணி வச்சணும். ஸோ அப்படி கவர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகினாலும் கூட அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு. சீனி சம்பல் வச்ச இந்த பன் வந்து ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த ஃப்ளஃபியான இந்த சாஃப்டான பன் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.